ஹலோ நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் நேற்று கிச்சனில் ஒரு வித்தியாசமாக ஒரு புளிக்காய்ச்சல் தான் பண்ண போகிறோம். நாளைக்கு ஆடிப்பெருக்கு, அதனால சரி இன்னைக்கு நேற்றுக்கே போட்டிருக்கணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெளியில் போயிட்டேன், அதனால் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம்பரே பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். நாங்களாம் சின்ன குழந்தைலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா 5 வித சாதம் பண்ணுவா. கலந்த சாதம் பண்ணிவிட்டு போய் ஆத்தங்கரையில் போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வா காவேரி அம்மனுக்கு அப்படின்னு சொல்லுவாள். தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்து அனுப்புவா. கற்பூரம் காமிச்சு இந்த கலந்த சாதத்தை எடுத்துன்னு போய் கேரியரில் கொடுப்பா. போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் ஆற்றுல சாதம் போடுவாள். அதே மாதிரி சின்ன வயசில் அதெல்லாம் ஒரு இது. அதே மாதிரி சப்பரம்னுட்டு ஒன்று, குழந்தைகளுக்கெல்லாம் சப்பரை தட்டின்ட்டு ஒன்று இழுத்துன்னு போவாள். ஆடிப்பெருக்குனாலே கிராமத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் புது பாவாடை சட்டை போட்டுன்னு எல்லா வீட்டு குழந்தைகளும் ஒவ்வொருத்தராத்துல 2 குழந்தைகள் இருக்கும். எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த காலத்துலலாம். இப்போல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு. மெயினாக அதுவும் புளி சாதம் இல்லாமல் எப்படி ஒரு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனால சரி புளிக்காய்ச்சல் உங்களுக்கு பண்ணி கொடுத்தா சௌரியமாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். இது ஒரு வித்தியாசமாக ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த புளிக்காய்ச்சல் பண்ண போகிறோம். இதை கூட வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது செஞ்சு பார்த்தேன்னா தான் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த புளிக்காய்ச்சல் பாருங்க, எனக்கு என் ஃப்ரெண்டோட அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தா இந்த புளிக்காய்ச்சலை. அவள் ஒரு டைம் பண்ணி எனக்கு கொடுத்த போது நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அவள் சேலம், என் ஃப்ரெண்டோட அம்மா. அவள் பண்ணி கொடுத்த போது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நானும் இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். நிறைய டைப் இருக்குது புளிக்காய்ச்சல் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துன்ட்டு அதில் ஒரு சின்ன நார்த்தங்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம். எடுத்துன்ட்டு அதை தனித்தனியாக உதுத்து போட்டுன்ட்டு நல்லா கொஞ்சம் வெந்நீரை பொங்க வச்சு அதில் விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே இதை ஊற வச்சுக்கணும். வெந்நீரில் 10 நிமிஷம் ஊறிடுத்துனா கெட்டியாக கரைக்கிறதுக்கு நல்லா வரும். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க கெட்டியாக. இப்போ வேறு ஒரு கிண்ணத்தை எடுத்துன்ட்டு அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, பச்சை கடுகை போட்டுக்கணும். போட்டுன்ட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். என்னடா புளிக்காய்ச்சலுக்கு தேங்காயெல்லாம் போடுறாளேன்னு நினச்சிக்காதீங்க. இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கோ. புளிக்காய்ச்சல் ஒரே சொடக்குன்னு புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு 7-8 காஞ்ச மிளகா, ஒரு 8-9 நான் போட்டுருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி போட்டுருக்கேன். நீங்கள் வேணால் இன்னொரு 4 சேர்த்துக்கலாம் மிளகா. அவளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி 1-2 கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இதையும் புளி ஊற வைக்கும்போதே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு வானல் எடுத்துன்ட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு தான் எடுத்துக்கணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். கருப்பு எள்ளு போட்டுட்டு அது நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். அடுப்பை சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க. எள்ளு உடனே கருகிடும் சீக்கிரமே. கேட்குறதா அவங்களுக்கு படபடன்னு பொரியறது? எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ அதே வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கலாம், கொத்தமல்லி வேறு. அதையும் கொஞ்சம் சவக்க வறுத்துட்டு எண்ணெய் விடாமல் தான் இதெல்லாம் வறுக்கணும். நல்லா வறுபட்டதும் அதையும் நம்ம எள்ளு கொட்டின தட்டிலையே இந்த தனியாவையும் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்போ அதே வானலில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் விட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே எல்லாம் பண்ணுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுக்கணும். இன்னும் 2 கிள்ளி வச்சுட்டு அதை போட்டு அந்த மிளகா நல்லா செவந்ததும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு, 3/4 பிடி அளவுக்கு, ரொம்ப பிடியாக இல்லாமல் கொஞ்சம் குறைச்சலாக கடலைப்பருப்பு எடுத்து அதிலே போட்டுட்டு அதுவும் நல்லா செவக்கட்டும். செவந்ததும் பெருங்காயம் இப்போ என்கிட்ட பொடியாக தான் இருக்குங்கிறதுனால நான் இப்போ தான் போட போகிறேன். உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா முன்னாடியே நீங்கள் போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட பெருங்காயத்தை போடுங்க, தீஞ்சு போகாமல் இருக்கும். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா முன்னாடியே போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடியை போட்டுட்டு ஒரு கலரிட்டு ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலையை உருவி அந்த எண்ணெயிலையே போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் ஒரு பிரட்டிடணும். இந்த அளவுக்கு கடலப்பருப்பு சேவக்க விட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் புளிக்காய்ச்சல்.
இப்போ புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுட்டு அதை இந்த வானலில் விட்டுற வேண்டியதுதான். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிண்டா போகிறோம். அதுக்கு மேலே ரொம்ப நீர்க்க வேண்டாம், கொதிக்கிறதுக்கு லேட்டாகும், கொதித்து சுண்டுறதுக்கு. அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு ஜலம் பார்த்து விட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த உப்பு, நம்ம புளி எவ்வளோ எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் குறைச்சலாக உப்பு. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். என்னோடது குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டிடும், அப்புறமா பார்ப்போம். இப்போ அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கிற டயத்தில் நம்ம அந்த கடுகு, காஞ்ச மிளகா, தேங்காய் முனையும் ஊற வச்சுருந்ததை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பாதியாக சுண்டி இருக்கும், அந்த புளி ஜலம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சணும் அந்த கடுகு, மிளகா, அந்த தேங்காய் விழுத அதில் போட்டுற வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டுட்டோன்னா வீணாக போகாமல் இருக்கும். இதுபோல் மிளகாவை அரைச்சி விடுறதுனால கொஞ்சம் மிளகாவும் நமக்கு கம்மியாக ஆகும். மிளகாயை கிள்ளி போட்டோம்னாக்கா எல்லாத்தையும் எடுத்து வெளியில் தான் போடுவா. இந்த மாதிரி அரைச்சி விடுறத காரமும் நம்மளுக்கு திட்டமாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் சுண்டட்டும் அந்த புளிக்காய்ச்சல். இப்போ எள், தனியா 2ஐயும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணின்னு வந்துடலாம். கொஞ்சம் நொரப்பாக பொடி பண்ணிக்கணும். இப்போ அந்த சுண்டினது தெளிக்க ஆரம்பிச்சிடும் மேலே கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம். போட்டுட்டு நல்லா சுண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டோம்னாக்கா அந்த உப்பு காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே சுண்டி எடுத்து மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். நான் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அதையே எடுத்து அப்படியே போட்டுட்டேன். வெந்தயப்பொடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். வெந்தயப்பொடி போட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது, கொதிச்சதுனாக்கா புளிக்காய்ச்சல் கசந்து போயிடும். நீங்கள் வேணால் இந்த எள், கொத்தமல்லி வறுக்கும்போது கூட கொஞ்சம் வெந்தயத்தையும் அதோட வறுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி போட்டுக்கலாம். இதோட போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம தனியா, எள் 2ஐயும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்ததை அதில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட வேண்டியது தான். லாஸ்ட்டாக ஒரு இல்பக்கரண்டி எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு இந்த வேர்க்கடலையை ஒரு கைப்பொடி அளவுக்கு அதில் போட்டு அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு அப்படியே பிரட்டிட்டு போட்டுடலாம். இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அந்த புளிக்காய்ச்சல் மேலாக போட்டுட்டோன்னாக்க அப்பப்போ சாப்பிட்றது 1-2 கடிபடுற போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்காய்ச்சல். கடலையும் நமுத்து போகாது, உடனே ஆரம்பத்திலே போட்டோன்னா நமுத்து போயிடும். இந்த புளிக்காய்ச்சல் 1 மாதம் ஆனால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா வீணாக போகாது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்காய் போட்டிருக்கோன்னுட்டு பயப்பட வேண்டாம், நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.